ஹலோ கைஸ் வெல்கம் டு மை சேனல் மூவி வாய்ஸர். இந்த வீடியோவில் இப்போ ரிலீஸ் ஆயிருக்க தக்லைஃப் படத்தோடைய ரிவ்யூஸாக பார்க்க போகிறோம். இந்த படம் வந்து நம்ம மணிரத்னம் அவர்களும் கமல்ஹாசன் அவர்களும் ரொம்ப வருஷத்துக்கு கழிச்சு இணையக்கூடிய ஒரு படமாக இருக்குது. அதனாலேயே ஏகப்பட்ட ஹைப்பு. அது மட்டும் இல்லாமல் பெரிய கேஸ்டிங் இந்த படத்தில் இருக்குது. அண்ட் ஏகப்பட்ட இன்டர்வியூஸ், ப்ரொமோஷன், ஈவெண்ட்டுன்னு சொல்லி இந்த படத்துக்கு எதிர்பார்ப்பு அதிகப்படுத்துச்சுன்னே சொல்லலாம். அந்த எதிர்பார்ப்புகள் எல்லாத்தையுமே பூர்த்தி செஞ்சுச்சா இல்லையா அப்படின்றத அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க இப்போ இந்த படத்தோட ஒன்னின் ஸ்டோரி என்ன அப்படின்றத பார்க்கலாம். ரங்கராய சக்திவேலுன்னு சொல்லி ஒரு பெரிய கேங்ஸ்டர் இருக்காரு. அவரு நம்ம சிம்புவை சின்ன வயசுலேருந்தே அவர் கூடவே வந்து பார்த்துக்க ஆரம்பிக்கிறாரு. இதுக்கப்புறமா ஒரு கட்டத்துல கமலை சுத்தி இருக்கிற எல்லாருமே அவருக்கு எதிரா திரும்ப ஆரம்பிக்கிறாங்க. இதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு அப்படிங்கிறது அந்த படத்தோட ஸ்டோரி. இது ஒரு நார்மலான கேங்ஸ்டர் ஸ்டோரி தாங்க. பெருசா புதுசான விஷயங்கள்லாம் இந்த படத்துல எதுவுமே சொல்லல. கதை வைஸ் பார்க்கும்போது ஒரு நார்மலான ஆவரேஜ் ஸ்டோரி தான். அண்ட் இந்த படத்தோடைய பாசிட்டிவ்ஸா என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கமல்ஹாசன் அவர்களுடைய ஆக்டிங்கை சொல்லி ஆகணும். ஸ்டார்டிங்லேருந்து எண்டிங் வரைக்கும் அவர் தாங்க கூப்பிட்டு போறாரு இந்த படத்தை. அவர் கூட சிம்பு அவர்களுடைய ஆக்டிங் அண்ட் நிறைய பேர் இருக்காங்க. ஜோஜோ ஜார்ஜோட ஒரு சீன் வரும் ட்ரெயின் ஸ்டேஷன்ல. அந்த சீன்ல அவருடைய ஆக்டிங் சூப்பராகவே இருந்தது. அண்ட் நாசர் அவர்கள் அப்புறம் இன்னும் சின்ன சின்ன கேரக்டர்ஸ்லாம் இருக்கு. அவங்க எல்லாருமே அவங்களுக்கு கொடுத்த கேரக்டர் நீட்டாகவே பண்ணியிருந்தாங்க. அடுத்த பாசிட்டிவாக எனக்கு பட்டது இந்த படத்தோட பிஜிஎம் அண்ட் சவுண்ட் ஸ்கோர் தான் சொல்லி ஆகணும். ஏஆர் ரகுமான் மியூசிக் போடுறாரு அப்படின்னாலே நமக்கே தெரியும் அவர் எந்த ஸ்டாண்டர்ட்ஸ்க்கு போடுவாருன்னு சொல்லி. அந்த அளவுக்கு தான் இந்த படத்துலையும் அவர் கொடுத்துருக்காரு. அவருடைய பாடல்கள்லாம் இந்த படத்தில் பார்க்கும்போது தியேட்டரில் கேட்கறதுக்கு ரொம்பவே நல்லா இருந்தது. அந்த ஸ்டார்டிங்கில் வர அந்த சிங்கிச்சா பாட்டு ரொம்பவே சூப்பராக இருந்தது. அண்ட் சில பாட்டெல்லாம் வந்து அவங்க ட்ரிம் பண்ணியிருந்தாங்க. ஒரு பிஜிஎம் வந்து ரிப்பீட்டடாக வந்துட்டே இருக்கும். அந்த பிஜிஎம்லாம் வந்து வேற லெவலில் இருந்தது கேட்கறதுக்கு. அண்ட் ஸ்டண்ட் வந்து நம்ம சொல்லியே ஆகணும். அன்பறிவு மாஸ்டர் அவங்க வந்து ஸ்டண்ட்டு சூப்பராகவே கோரியோகிராஃப் பண்ணியிருக்காங்க. அண்டு ஒரு புது விதமான ஸ்டண்ட்டெல்லாம் இந்த படத்தெல்லாம் நீங்கள் பார்க்கலாம். இது கண்டிப்பாக இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். நம்ம ஸ்டண்ட் சீன்ஸ்லாம் வந்து பொதுவாக பார்க்குறோம் அப்படின்னா அதுக்கு ஒரு கேஷுவலாக நார்மலாக தான் பார்ப்போம். இன்ட்ரெஸ்டிங்காக அந்த ஸ்டண்ட் சீன்ஸே எவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்காக கொடுக்க முடியுமோ அந்த அளவுக்கு அவங்க வந்து ப்ரெசென்ட் பண்ணியிருந்தாங்க. சினிமாட்டோகிராஃபி இந்த படத்தில் ரொம்ப அழகாக இருந்தது. அண்ட் டெக்னிக்கலாக இந்த படம் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு மூவி தான். ஃபர்ஸ்ட் ஹாஃபை விட செகண்ட் ஹாஃப் கொஞ்சம் பரபரப்பாக அவங்க கொடுத்துருக்காங்க. ஏன்னா அங்கேருந்து தான் வந்து ஒரு ரிவெஞ்ச் ஸ்டோரி மாதிரி ஆரம்பிக்கும். அது வந்து நம்ம பார்க்கும்போது கொஞ்சம் பரபரப்பாக போகிற மாதிரி இருக்கு. அண்ட் சிம்புவோட ஆக்டிங் இந்த படத்தில் வேற லெவலில் இருந்தது. ஸ்டார்டிங்கில் ஒரு சைலண்டான கேரக்டராக தான் இருக்கும். அண்ட் செகண்ட் ஹாஃபில் தான் அவருடைய உண்மையான முகம் என்ன அப்படின்றது தெரிய வரும். அதெல்லாமே பார்க்குறதுக்கு அவர் கன்வே பண்ண விதம் வந்து ரொம்ப நல்லா இருந்தது. அண்ட் இன்னும் சில கேரக்டர்ஸ்லாம் வந்து கொஞ்சம் அவங்க ஸ்பேஸ் அதிகமாக கொடுக்கலையோ அப்படின்ற மாதிரி தான் இருந்தது. சொல்ல போனால் நம்ம லப்பர் பந்து ஹீரோயின் இருக்காங்களா அவங்களும் இந்த படத்தில் இருக்காங்க. அவங்களுடைய கேரக்டர் கொஞ்ச நேரம் தான் வருது. ஒருவேளை படத்தில் ட்ரிம் பண்ணிட்டாங்களா என்னன்னு தெரியல. அந்த மாதிரி தான் இருந்தது அந்த கேரக்டர்ஸ் எல்லாமே. அண்ட் இன்னொரு விஷயம் ஸ்டார்டிங்கில் கொஞ்ச நேரத்துக்கு பிளாக் அண்ட் ஒயிட்டில் சீன்ஸ் வந்து போயிட்டே இருக்கும். அந்த சீன்ஸ் எல்லாமே அவங்க கன்வே பண்ணது தான் ரொம்பவே நல்லா இருந்தது. கமல்ஹாசன் அவர்களுடைய நாயகன் கெட்டப்பாக இருக்கட்டும் அது எல்லாமே வந்து பக்காவாக இருந்தது. கொஞ்சம் கூட ஆர்டிஃபிஷியலாக இல்லை, அப்படி நேச்சுரலாக தான் இருந்தது அவருடைய கெட்டப் எல்லாமே. அண்ட் இந்த படத்தோட நெகட்டிவ்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது நான் சொன்ன மாதிரி இந்த படத்தோடைய கதை ஒரு நார்மலான கதை தான். ஆனால் அதில் அவங்க இன்ட்ரெஸ்டிங்காக கொடுக்க முடிகிற அளவுக்கு ஸ்க்ரீன் ப்ளே கொடுத்துருக்காங்க. அது சில பேருக்கு ஒர்க் அவுட் ஆகலாம், சில பேருக்கு வந்து ஒர்க் அவுட் ஆகாமையே போகலாம். அண்ட் ஃபர்ஸ்ட் ஹாஃபை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் ஸ்லோவாக தான் போகும். அந்தந்த கேரக்டர்ஸ் எப்படி அந்த மாதிரி சொல்லிட்டு கொண்டு போவாங்க. அண்ட் சில இடத்துல வந்து எமோஷ்னலாக வந்து நமக்கு கனெக்ட் ஆகலைன்னு தான் சொல்லணும். அதுவும் நம்ம கமல்ஹாசன் அவர்களுடைய ஒய்ஃப் வந்து மெமரி லாஸ் ஆகிடும். அந்த கட்டத்தில் வந்து நம்ம கமல்ஹாசன் அவங்க கிட்ட பேசுகிற அந்த சீனாக இருக்கட்டும் அது கொஞ்சம் கனெக்ட் ஆகாத மாதிரி இருந்தது. அண்ட் நம்ம வந்து ஒரு ட்ரெய்லரில் ஒன்று பார்த்துட்டு வந்திருப்போங்க, இப்படி தான் இருக்கும் இந்த கேரக்டர்ஸ்லாம் இதான் அப்படின்னு ஒன்று நினச்சிட்டு வந்திருப்போம். ஆனால் நம்ம படம் பார்க்கும்போது அது அப்படி இருக்காது. அது கொஞ்சம் அவங்க வந்து டிஃப்ரெண்ட்டாக ஒர்க் அவுட் பண்ணியிருந்தாங்க. ஆனால் அந்த விஷயமே இந்த படத்துக்கு கொஞ்சம் நெகட்டிவாக இருக்கும் அப்படின்ற மாதிரி தான் தோணுது. ஏன்னா அது கொஞ்சம் நம்மளால் கனெக்ட் பண்ணி பார்க்க முடியல. அது நீங்கள் படம் பாருங்க அப்போ தான் தெரியும். ஏன்னா நான் இங்கே சொல்லிட்டேன்னா கொஞ்சம் ஸ்பாயில் பண்ணுற மாதிரி ஆயிடும். கிளைமேக்ஸில் ஒரு சீக்வன்ஸை நம்ம சொல்லி ஆகணும். அந்த அளவுக்கு சூப்பரான ஒரு மேக்கிங் பண்ணியிருந்தாங்க. கிளைமேக்ஸில் ஃபைட் சீனு அண்ட் எமோஷனலாகவும் நல்லாவே ஒர்க் அவுட் ஆயிருந்தது. கிளைமேக்ஸ் வந்து எனக்கு நல்லாவே ஒர்க் அவுட் ஆயிருந்தது. அந்த மொத்தத்தில் இங்கே இந்த படம் எப்படி இருந்துச்சு, பார்க்கலாமா வேணாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இல்லாமல் இந்த படத்தை போய் நம்ம ஒன் டைம் வாட்ச் பண்ணலாம். எனக்கு தோணுன விஷயங்களை இந்த வீடியோவில் நான் ஷேர் பண்ணியிருக்கேன். நீங்கள் படம் பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி இருந்தது அப்படின்றத நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அண்ட் அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ வந்து சந்திக்கிறேன். அன்டில் தென் சரியா.